அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயில நான் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல சோடி பிரசன்னத்தையும் உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும். காரணம் என்னன்னா, திருத்தணியில் அமைகின்ற அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே ஒரு அற்புதமான ஆலயம்தான் பாதசனீஸ்வரர். அந்த ஆலயம் நல்ல முறையில் கட்டி முடிப்பதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஒரு காரணமாக அமையும், அந்த புண்ணியம் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு காலமே நம்முடைய வாழ்வை புரட்டி போடுகின்றன. அந்த காலத்தை கணிப்பது மகான்களும் ரிஷிகளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாதம் என்று சொல்வார்கள் தமிழ் மாதம். அந்த தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். மாதங்களில் நான் மார்கழி என்ற மாதம் என்று சொன்னாலும் கூட ஒரு மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கு மட்டுமல்ல ஒரு இனிமையான ஒரு காலம் இந்த மார்கழி மாதம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்பார்கள். பீடை மாதம் அல்ல, பீடுடைய மாதம். பீடு என்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புங்க, ஒரு அழகுங்க, ஒரு அற்புதங்க, பெருமை மிக்க மாதமாகும். அப்படிப்பட்ட இந்த மாதம் ஒரு பெண்ணை, அதாவது விண்ணில் இருந்து மண்ணை நோக்கி நகர்ந்த ஒரு சக்தி, அந்த திருமகள் என்ற ஒரு அற்புதமான சக்தி, அந்த துளசி மாடத்தில் கிடைத்த அந்த ஒரு அற்புதமான சக்தி, அதை பெரியாழ்வார் தன்னுடைய பிள்ளை குறை தீர்ப்பதற்காக எடுத்து வந்து உச்சி முகர்ந்து வளர்க்கின்றார். அவர் ஒரு உணவை மட்டும் ஊட்டி அந்த குழந்தையை வளர்க்கவில்லை. நாராயணுடைய நாமத்தோடு குழைத்து கண்ணனுடைய திருவாடலை சொல்லி 108 திருப்பதி, 108 வைணவ திருப்பதியினுடைய பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கின்றார். கருவிலேயே திருகொண்டது போல அந்த குழந்தையானது கண்ணன் மீது பக்தி கொள்ளவில்லை. பக்தியை விட உயர்ந்தது பாசம், பாசத்தை விட உயர்ந்தது காதல். கண்ணனை தன்னுடைய காதலனாக எண்ணியே அந்த குழந்தை வளர்கின்றது. அழகான மாலைகளை தொடுப்பார், அற்புதமான மாலைகளை தொடுத்து அது அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அந்த மன்னாருக்கு சென்று அவர் சூட்டுவார். ஆனால் அவர் சூட்டி நகர்ந்த பொழுது அந்த குழந்தை ஆசையாக அந்த மாலையை எடுத்து தன்னுள் அணிந்து கொள்ளும். விளையாட்டோ விதியோ வினையோ என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கண்ணன் அந்த ரங்கன் கழுத்துக்கு செல்வதற்கு முன் இவள் கழுத்தை அலங்கரிக்கும். ஒரு முறை இதை கவனித்து கண்டிக்கின்ற பொழுது அந்த குழந்தையை கொஞ்சம் மன வேதனைப்படுகின்றது. அந்த மாலையை கொண்டு போய் அந்த ரங்கமன்னாருக்கு சாத்தும்போது ரங்கனே சொல்கின்றான், ஆண்டாள் சுடுவதில் எந்த தோஷமும் இல்லை என்கின்றார். ஆண்டாள் தன்னுடைய கனவை சொல்கின்றார். தன்னுடைய கனவு என்ன? ஆண்டவனை இறைவனை தன் பதியாக அடைய வேண்டுமா. கண்ணனே அந்த ரங்கனையே தன்னுடைய அவர் 108 திருப்பதியில் முதன்மையான திருப்பதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கன் குடிகொண்ட அந்த ஸ்ரீரங்கம். அந்த ரங்கனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார். அதற்கு காலத்தை பார்க்கின்றார். அந்த காலத்துக்கு உகந்தது தானே இந்த மார்கழி மாதம். அந்த 30 நாட்களும் ஆண்டாள் என்ன பண்ற ஒரு விரதம் இருக்கின்றார். இது ஆண்டாளுக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கும் தான் இந்த அற்புதமான ஒரு காலம். 48 நாள் 21 நாள் என்றெல்லாம் விரதத்தினுடைய எண்ணிக்கையை நான் வகுத்து தந்தாலும் கூட இந்த ஆண்டாள் தன் கண்ணனை நோக்கி, அதாவது பாருங்க, ஆசை என்று சொல்வதை விட பேராசை என்று சொல்லுவதை விட ஒரு நம்பிக்கை நகர்ந்தது. யாரை நோக்கி? மானிட பெண்ணாக பிறந்த ஒரு தெய்வம் இறைவனை கணவனாக அடைய வேண்டும் நினைக்கும் பொழுது ஏன் நாம் நினைக்கக்கூடாதா? அந்த கண்ணனை நோக்கி நம்மெல்லாம் நினைக்கிற கடவுள் இருக்கின்றாரா? கடவுளுக்கு 1000 கண்கள் உண்டா என்றெல்லாம் நாம் கதறுகின்றோம். 1000 கண்ணென்ன கோடி சூரிய பிரகாசம் உடையவன் தானே அந்த கடவுள். 1000 கோடி சூரிய பிரகாசம் உடைய அந்த கடவுளை அடைய வேண்டும் என்று பாவை நோன்பு இருக்கின்றார். இந்த மார்கழி மாதம் 30 நாட்கள் ஆண்டாள் பாவை விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே ஆண்டாள், அதாவது மாலை மட்டும் அவள் சூடவில்லை, அந்த ரங்கனுக்கு அவளிடம் அதாவது பாமாலையும் சூடுகின்றார். 30 நாட்கள் அவள் மிக கடுமையாக தன்னை வருத்தி கொள்வதில்லை. வருத்தி கொண்டு விரதம் இருப்பது விரதம் அல்ல, சந்தோஷம் ஆனந்தத்தின் உச்சத்தில் கண்ணனை அடைந்து விடுவேன் என்று ஒரு நம்பிக்கையில் அவர் அந்த விரதம் இருக்கின்றார். அந்த விரதத்தினுடைய நோக்கம் வேண்டுமானால் மற்றவருக்கு புரியாத புதிராக இருக்கலாம். அவளுக்கு ஒரு நம்பிக்கை,
கண்டிப்பாக ரங்கனை நான் அடைந்து விடுவேன் ஒரு நம்பிக்கை தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோபியர்கள் என்று சொல்வார்கள். அந்த கோபியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அந்த அருகில் உள்ள நதிகளை நீராடுவார்கள். அந்த நதியிலே நீராடி பார்த்தீங்கன்னா அவர்களும் ஒரு விரதம் இருப்பார்கள். அங்கே இருக்கின்ற காத்தியாயினிங்கிற ஒரு தேவியை பார்த்தீங்கன்னா மாதத்தில் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் விரதம் இருந்து அந்த காத்தியாயினி தேவி தன்னுடைய ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டும், நம் மனத்திற்கு ஏற்ற இனிய கணவன் அமைய வேண்டும், அவனோடு நீண்ட நாள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் காத்தியாயினி தேவி நினைத்து விரதம் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த விரதத்தை ஆண்டாளும் செய்கின்றார். காலம் கடக்கவில்லை. ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு இறைவனை நோக்கி பாமாலையை சூடுகின்றார். பூமாலையோடு பாமாலையும் சேர்த்து தான் அந்த பரந்தாமனை நோக்கி எழுதுகின்ற பாருங்க. எத்தனை ஒரு வைராக்கியம். நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் மந்திர ஜபம் பண்ணுறோம், கொஞ்ச நாள் விரதம் இருக்கிறோம், ஒரு காரியத்தை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நினைத்து தானே இறைவனை நெருங்குகின்றோம். ஒரே எதிர்பார்ப்பு. நாம் எண்ணுகின்ற எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினோம் தள்ளாமை நன்றி என்பதை போல இறைவனை நோக்கி ரங்கனை நோக்கி உருகுகின்றார். உருகி 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 நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ படிக்கிறோம். நம்முடைய மனமும் உடலும் எப்படியோ மாறுகின்றது. அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த பாமலை நாம் படித்துத்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அற்புதம் தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாளுடைய சிறப்பை சொல்கிறேன். திருமலை மட்டுமல்ல, 108 திருப்பதி மட்டுமல்ல, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை ஆலயத்தில் எழுப்புவதற்காக அழகான பாமாலையெல்லாம் பாடுவார்கள். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமே ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை அவையே அவர்கள் பாடலாக பாடுவார். அனைத்து நாட்களும் திருமலை திருப்பதி உள்ளிட்ட ஆண்டாளினுடைய திருப்பாவை பாசுரங்களைத்தான் கேட்டே பரந்தாமன் கண்விழிக்கின்றார். என்ன ஒரு பெருமை பாருங்கள். காலம் நெருங்குகின்றது, காலம் நெருங்குகின்றது. அந்த பெரியாழ்வாரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவருக்கு அந்த நம்பிக்கை ஆண்டாளை அழைத்து கொண்டு ரங்கம் ஸ்ரீரங்கம் வருகின்றார். ரங்கனை பார்த்து ஓடி ரங்கனோடு கலந்து விடுகின்றார். அந்த புனிதமான நாளும் இந்த நாள் தாடி. ஆண்டாளை நினைத்து பார்க்கின்றேன். தெய்வ நம்பிக்கை குறைந்து போகும் பொழுதெல்லாம், தெய்வ நம்பிக்கை நம்மை விட்டு நகரும் போதுன்னா ஏதோ விதியோ மதியோ நம்ம தெய்வத்தை இறைவனை நம்பிக்கையை நெருங்க விடாமல் செய்யும் பொழுதெல்லாம் நான் ஆண்டாளை நினைத்துக் கொள்வேன். காரணம், அன்று நினைத்த ஒரு முறை ஆண்டாளுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசிய பொழுது அதை எதிர்த்து ஒரு முறை உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்து நினைத்து பார்க்கின்றேன். ஆண்டாளை நினைத்து கண்களில் கண்ணீர் வருகின்றது. அந்த அன்னை அசைத்தால், அந்த அன்னை அசைத்து ஒரு வைணவத்தில் ஒரு உயர்ந்த உன்னதமான பதவி எனக்கு வாங்கி தந்தார் என்றால் கருணை மட்டுமல்ல, நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாவாய், நீ எதை நினைக்கின்றாய் அதுவாவாய். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டாள். அதாவது ஒரு தெய்வ சக்தி பூமியில் அவதரித்து இறைவனை நோக்கி நகர்ந்து இறைவனையே தன்னோடு கலந்தது என்றால் பக்திக்கு இதை விட என்னங்க உதாரணம் சொல்ல முடியும்? இறைவனை அடைவதற்கு ஆண் என்ன பெண் என்ன, அந்த நம்பிக்கை இது மட்டும் நமக்கு நலமாக இருந்து விட்டால், நம்பிக்கை மட்டும் அசைய முடியாமல் இருந்து விட்டால் போதும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை தரக்கூடியவர் தானே ஆண்டாள். ஆண்டாளை நினைத்து பார்க்கும்பொழுது பக்தியில் சோறு விரும்புவதெல்லாம் தளர்வு விரும்புவதெல்லாம் நான் நம்பிக்கையோடு நகர வேண்டும். எத்தனை பேருக்கு இந்து மதம் என்று சொல்வதை விட இந்த சனாதன பருவத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கைங்க. வாழுகின்ற வாழ்க்கை புனரபி ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரபி வாழுகின்ற வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போலதாங்க. ஆனாலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இறைவனை நோக்கி நகர்கின்றார்கள். நகர்வர்கள் அத்தனையுமே இறைவனை நெருங்கி விடுகின்றார். மலர்கின்ற மலர்கள் அத்தனையுமே இறைவனை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்பிக்கையோடு இந்த கடவை பார்த்தீங்கன்னா இந்த 30 நாட்களும், இந்த மார்கழி 30 நாட்களும் வீட்டிலே பெண்கள் அனைவருமே ஒரு தீபம் ஏற்றலாம், கொஞ்சம் துளசியை எடுத்துக்கொள்ளலாம், மனமுருக வாசலில் கோலமிட்டு மனமுருக ஒரு விரதமாக ஒரு தவமாக நினையுங்கள். திருமணத்திற்கு முன் ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு நல்ல கணவனாக, இந்த காலத்துலலாம் கணவன் மனைவி உறவு எல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், அந்த அந்யோன்யம் என்பது இல்லாமல் போய்விடுமோ என்று கலங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் தயவு செய்து இதை பார்க்கின்ற கேட்கின்றவர்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தை தவறு விட்டு விடாதீர்கள். ஆண்டாள் என்ற ஒரு மந்திரம், நீங்கள் மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ வேண்டாம், ஆண்டாளை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. எங்கெல்லாம் ஆண்டவனுடைய சன்னிதானம் இருக்கின்றதோ அங்கு ஒரு ஓரத்தில் என் தாய் நின்று கொண்டுதான் இருப்பாள். அந்த வகையில் ஆண்டாளை நினைப்பதற்கு நானே ஒரு உதாரணங்க. சராசரி மனிதன், சாதாரண மனிதன், நாராயண நாமத்தை மட்டுமே சொல்ல தெரியும், எந்த வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு காலகட்டம். எப்படி இறைவனை நெருங்குவது, யார் குருவாக அமைவார்கள், இப்படித்தான் நம் வாழ்வா, இப்படியே கரைந்து போகுமா என்றெல்லாம் கலங்கிய நேரத்தில் என்னை கைப்பிடித்து அழைத்து உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்த தாயை
தெய்வத்தை என்னென்று சொல்வது, தாயே குருவாக, தாயே ஒரு நல்ல நண்பனாக, தாயே எனக்கு அமைந்தது என்றால் அது ஆண்டாளுடைய திருவடி தான்.